பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மல்லியும் பொன்னியும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அருகம்புல்லை எடுத்த உடனே, ஐயோ அந்த ஜூஸ்லாம் குடிக்காதடி, ஒரு நாள் சக்தி இப்படி தான் குடிச்சு அவருக்கு வயிறெல்லாம் கலக்கி விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அவரை பற்றி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சக்திகிட்ட இருந்து கால் வருது. இப்போ நீ என்ன நினச்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லையே நாங்கள் ஒன்றும் உங்களை நினைக்கலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து மலிப்பை பார்க்குறாங்க. இல்லை இல்லை நீ நினச்ச எதுக்காக நீ நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அருகம்புல்லு கதை வந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து உங்களுக்கு வயிறு சரியில்லாமல் போச்சுல, அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி இன்னும் 2 டைம் தான் நினச்சிட்டேன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக மாஸ்டர் கிட்ட போய் சொல்கிறாங்க. பொன்னி என்ன ஒரு டைம் நினச்சிட்டா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி எப்படியோ நல்லா இருந்தால் சரிதான்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பொன்னி வந்து மல்லிகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குடி, இவர் ஒரு ஆளை விட்டு என்ன வாட்ச் பண்ண சொல்கிறாரா, அவருக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் உங்கள் மேலே அவ்வளோ லவ்வாக இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சக்தி வந்து ரொம்ப ஹாப்பியாக வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சண்முகம் கால் பண்ணுறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைண்ணா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு, அதனால தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு கால் பண்ணிக்கு எடுக்கலையேண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருந்தேன், சரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சந்தோஷமான விஷயம்னு சொன்னியே அது என்னன்னு சொல்லி அவங்க அப்பாவும் கேட்குறாங்க. இல்லை பொன்னியும் நானும் ஒரு டீல் பேசியிருக்கோம், அதில் வந்து பொன்னி 2 நாளைக்குள்ளே 3 டைம் என்ன நினச்சிட்டான்னா அவள் வந்து என் பேச்சை கேட்கணும், அப்படி இல்லைன்னா நான் வந்து அவள் பேச்சை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சந்திரசேகரும் சரி எப்படியோ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. மல்லியும் பொன்னியும் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போது மல்லி சொல்கிறாங்க, எனக்கு பசிக்குது நீ சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொன்னி வந்து நான் வரல, நீ வேணா போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு தள்ளுவண்டி இருக்குது, அதில் வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு நியூ கப்பிள் வராங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. பொன்னிக்கு வந்து சக்தியோட ஞாபகம் வருது. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.